ஓகேவா? ஹலோ கிரியேட்டர்ஸ், ஹலோ கிரியேட்டர்ஸ். அட நம்மளுக்குள்ள என்ன இருக்கு சார்? இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் பில்டர் எப்படி சிம்பிளா ஆஃப்டர் கிளியர் பண்றது நான் சொல்லி தரேன். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி? இல்ல எப்படிப்பா இந்த மாதிரி ஆர்ட் எஃபெக்ட்ஸோட ஃபுல் ப்ளூ பிரிண்ட்டும் நம்ம சேனல்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். வீடியோ ஒரு லைக் போட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். அவன் இன்னும் திருந்தலாமாமா. ஃபர்ஸ்ட் இந்த 2 வீடியோஸ் தேவை. ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம இருக்கு பேஸ், இன்னொரு பேக்ரவுண்ட் மட்டும் இருக்கு. அண்ட் இதை நான் ஃபோட்டோ அப்லோட் தான் பண்ணுவேன். இது நீங்க ஃபோட்டோ வியூ பண்ணிக்கலாம். நிறைய வெப்சைட் இருக்கு, அது வியூ பண்ணிக்கலாம். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மட்டுமா? ஃபர்ஸ்ட் உங்க ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபைல்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்காக Ctrl+I கூட்டினா ஃபைல் மேனேஜர் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் 2 இமேஜையும் இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ இம்போர்ட் பண்ண இமேஜை தூக்கி லேயரில் போட்டுக்குவாங்க. அன்காம் பொசிஷனுக்கு ஓகே கொடுத்துருங்க. இம்போர்ட் பண்ண லேயர் பேராக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதாவது பேக்ரவுண்ட் பின்னாடியும் ஆப்ஜெக்ட் பின்னாடியும் தெரியுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஜூமிங் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்கோசரம் நான் ஜூமிங் செய்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா ஜூமிங் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃப்ரீயாக விட்டுருங்க. இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்னு ஒரு விண்டோ இருக்கும். அதை சேஞ்ச் பர்க்கு போயிட்டு சிசி பென் ஹிட் நீங்கள் எஃபெக்டை சேட் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் இருக்கும். அதை தூக்கி ஈஃபில் டவர் லேயர் மேலே அப்ளை பண்ணிடுங்க. இப்போ உங்களால் ஈஃபில் டவர் மேலே 2 பாயிண்ட் இருக்கிறத பார்க்க முடியும். மேலே இருக்க பாயிண்ட்டை ஈஃபில் டவரோட டாப்பில் வச்சுருங்க. அண்ட் கீழே இருக்க பாயிண்ட்டை பேஸ்மெண்ட்டில் வச்சுட்டு இப்போ சைடில் எஃபெக்ட் கண்ட்ரோல் பேனலுக்குள்ள வந்துட்டு மேலே இருக்க பென் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்கள் ஈஃபில் டவர் பெண்ட் ஆகுதா? இதெல்லாம் வாங்கிட்டு லாஸ்ட்டாக ஈஃபில் டவர் பெண்ட் ஆகிற மாதிரி அனிமேட் மட்டும் பண்ணால் போதும். அது நம்ம பேசிக்ஸாக கேப்கட்டில் இருந்தாலும் சரி, கீஃபென்ஸ் தான், ஆஃப்டர் இருந்தாலும் சரி, கீஃபென்ஸ் தான். இது கீஃபென்ஸ் வச்சு பேசிக்காக நம்ம ஒரு அனிமேஷன் போகிறோம். அது எப்படின்னு பார்த்துருவோமா? இப்போ கோர்ஸோட வீடியோவோட ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு மேலே எஃபெக்ட் ஒன்றை பண்ணல பெண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டாப் வாட்ச் இருக்குல்ல, இந்த ஸ்டாப் வாட்ச் ஒரு டைம் செட் பண்ணிங்கன்னா கீஃபென்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அதோட வேல்யூவை ஒரு -32 செட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஈஃபில் டவர் லெஃப்டில் பெண்டாக இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு 5 frames தள்ளி வந்துட்டு திரும்பி வேல்யூக்குள்ளே போயிட்டு +32 செட் பண்ணிங்கன்னா ஒரு லெஃப்டில் இருக்க ஈஃபில் டவர் ரைட்டுக்கு பெண்ட் ஆகிடும். அண்ட் இது ஒரு 4 frames தள்ளி வந்துட்டு திரும்பி வேல்யூக்குள்ளே வந்துட்டு ஒரு -16 செட் பண்ணிக்கோங்க. இப்போது டைம் லைனில் ஒரு 3 frames தள்ளி வந்துட்டு வேல்யூக்குள்ளார +8 செட் பண்ணிக்கோங்க. இப்போது ஈஃபில் டவர் லைட்டாக ரைட்டில் வெண்டாக இருக்கும். இப்போது ஒரு 2 frames தள்ளி வந்துட்டு வேல்யூக்குள்ளார ஒரு -4 செட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 frame தள்ளி வந்துட்டு வேல்யூக்குள்ளார 0 செட் பண்ணிக்கோங்க. இது இன்னும் ஸ்மூத்தாக இருக்குமா? அப்போ கீழே இருக்க மோஷன் பிளர் ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வீடியோட ப்ளேபேக் பண்ணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோட்டிவேட்டிங் டிப்ஸாக இருக்குது. நம்ம பார்த்தோம் வீடியோ ஒரு லைக் போட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் பயங்கரமாக பார்த்து